தெனாலிக்கு எல்லாம் பயம்தான். தமிழ்நாட்டின் வெற்றியை பார்த்து பயம், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் அதை பார்த்து பயம். ஓபிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி என்று எல்லா தரப்பு மக்களுக்குமான வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதனால் பொதுத்துறை நிறுவனங்களை பார்த்தும் பயம் என்பதனால் அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களையும் தன்னுடைய நண்பர்களுக்காக கூறு போட்டு கூவி கூவி விற்றிருக்கிறார் 23 பொதுத்துறை நிறுவனங்களை. நேரு அவர்கள் 33 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார். இந்திரா காந்தி அவர்கள் மிக அதிகமாக 66, மன்மோகன் சிங் 23. எதற்கெடுத்தாலும் நேரு செய்த தவறு என்று சொல்லுவார் இல்லையா? இப்படி பொதுத்துறை நிறுவனங்களை விற்றது நேரு சொல்லிக் கொடுத்ததா? நம்முடைய முதல்வர் வெறும் 5 ஆண்டு காலத்தில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிறார். இந்த சாதனையை பார்த்தும் நம்முடைய பிரதமருக்கு பயம். தெனாலிக்கு எல்லாம் பயம்தான் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு தமிழ்ல. அந்த மாதிரி இந்தியாவில் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு எல்லாவற்றையும் பார்த்தால் பயமாக இருக்கிறது அப்படின்னு மிஸ்டர் பொதுஜனம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாருங்க. எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்து படிக்கட்டில் உட்கார்ந்து சாதாரண பேப்பர் கப்பில் டீ குடித்தா அதை பார்த்தும் பயப்படுறாங்க. அப்புறம் பிபிசி காணொளி வெளியிட்டா அதை பார்த்தும் பயப்படுறாங்க. ஒரு எளிமையான யூடியூபர் கீன்னு சிரிச்சிட்டு ஒரு காணொளி வெளியிட்டா இந்தியாவில் அதை உடனே தடை செய்யுங்க அப்படின்னு அந்த காணொளியை பார்த்தும் பயப்படுறாங்க. எல்லாவற்றை பார்த்தும் பயப்படுகின்ற ஒருத்தராக இந்தியாவில் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு இந்த பயம்லாம் தாண்டி தமிழ்நாட்டின் வெற்றியை பார்த்து பயம், தமிழ்நாட்டின் முதல்வர் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் அதை பார்த்து பயம். தமிழ்நாடு எல்லாவற்றிலும் முன்னிலையில் இருக்கிறது, எல்லா தரவுகளிலும் முன்னிலையில் இருக்கிறது இந்திய அளவில் என்றால் அந்த தரவுகளை பார்த்தும் பயம். இப்படியாக பயங்களின் மூட்டையாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு மிஸ்டர் பொதுஜனம் சொல்றாரு. இந்த பயம்லாம் கூட பரவாயில்லை, ஆனால் பொதுத்துறை நிறுவனங்களை பார்த்தும் அவருக்கு பயம் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும், அங்கே இடஒதுக்கீட்டை நீங்கள் நிலைநாட்டியாக வேண்டும். அதை தவிர பொதுத்துறை நிறுவனங்களுக்கான அந்த வேலை வாய்ப்பு முகாம்களை தொடர்ந்து நடத்தி, ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் தொடர்ந்து நடத்தி அந்த இடங்களை நீங்கள் ஃபில்லப் செய்ய வேண்டும், அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அங்கே எல்லா தரப்பு மக்களுக்கும் ஓபிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி என்று எல்லா தரப்பு மக்களுக்குமான வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்பதனால் பொதுத்துறை நிறுவனங்களை பார்த்தும் பயம் என்பதனால் இப்போது இருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா? எந்த பொதுத்துறை நிறுவனத்தையும் உருவாக்கலை. இதுவரைக்கும் அவர் விற்ற பொதுத்துறை நிறுவனங்களின் எண்ணிக்கை 23. அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களையும் தன்னுடைய நண்பர்களுக்காக கூறு போட்டு கூவி கூவி ஏலம் ஒரு தரம், ஏலம் 2 தரம், ஏலம் 3 தரம் என்பதாக விற்றிருக்கிறார் 23 பொதுத்துறை நிறுவனங்களை. இதற்கு முன்னால் இருந்த பிரதமர்கள் உருவாக்கிய பொதுத்துறை நிறுவனங்கள் எத்தனை அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்கிறேன், கேளுங்க அதை முதல்ல. நேரு அவர்கள் 33 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார். அடுத்தது லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் 5 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார். இந்திரா காந்தி அவர்கள் மிக அதிகமாக 66 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார். மொரார்ஜி தேசாய் 9 பொதுத்துறை நிறுவனங்கள், ராஜீவ் காந்தி 16 பொதுத்துறை நிறுவனங்கள், விபி சிங் அவர்கள் 2 பொதுத்துறை நிறுவனங்கள், நரசிம்மராவ் அவர்கள் 14 பொதுத்துறை நிறுவனங்கள், ஐகே குஜரால் 3 பொதுத்துறை நிறுவனங்கள், வாஜ்பாயி 17 பொதுத்துறை நிறுவனங்கள், மன்மோகன் சிங் 23 பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார்கள். நம்முடைய பிரதமர் 56 இன்ச் தோளுடையவர், விஸ்வகுரு, ஒரு பொதுத்துறை நிறுவனத்தையும் உருவாக்கவில்லை. ஆனால் 23 பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்ற பெருமை மட்டும்தான் 8971 நாட்கள் லீவே எடுக்காத பிரதமருக்கான பெருமை என்று உருவாக்கி வைத்திருக்கிறார். எதற்கெடுத்தாலும் நேரு செய்த தவறு என்று சொல்லுவார் இல்லையா? இப்படி பொதுத்துறை நிறுவனங்களை விற்றது நேரு சொல்லி கொடுத்ததா?
பொதுத்துறை நிறுவனங்களை விற்க வேண்டும் என்பது இதற்கு முன்னால் இருந்த பிரதமர்கள் சொன்ன தகவலா? எப்படி இதை நியாயப்படுத்த முடியும் என்று மிஸ்டர் பொதுஜனம் கேள்வியை கேட்கிறார். இப்படி இந்தியாவில் இந்தியாவுக்கான அரசு விமானம் கூட இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் விற்று தீர்த்த ஒரு பிரதமர் லீவே எடுக்கவில்லை என்றால் அதனால் என்ன பிரயோஜனம்? மிக அதிக ஆண்டுகள் 8971 நாட்கள் அதிக நாட்கள் பிரதமர் பொறுப்பில் இருந்த ஒரே தலைவர் என்ற பெருமையை பெற்றுத்தான் என்ன பிரயோஜனம் என்று மிஸ்டர் பொதுஜனம் கேட்கிறார். அவர்தான் இன்னும் ஒரு கேள்வியையும் கேட்கிறார். என்னன்னா, நம்முடைய முதல்வர், நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் வெறும் 5 ஆண்டு காலத்தில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிறார். கல்வியில் முதன்மை, சுகாதாரத்தில் முதன்மை, தொழிற்சாலைகளில் முதன்மை, பெண்கள் அதிகமாக கல்வி கற்பதில் முதன்மை, பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தில் முதன்மை, இந்தியாவிலேயே மிக அதிகமாக கோயில்கள் காப்பாற்றப்படுகின்றதில் முதன்மை. இப்படியாக பொதுமக்களுக்கான நலன்களை 5 ஆண்டில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கொடுத்திருக்கிறார் என்றால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளையும் நம்முடைய முதல்வர் உருவாக்கி இருக்கிறார் என்றால் இந்த சாதனையை பார்த்தும் நம்முடைய பிரதமருக்கு பயம். அதனால்தான் எப்போது பார்த்தாலும் தமிழர்களை குறை சொல்லுவது அவருடைய வழக்கமாக இருக்கிறது. தமிழர்கள் எப்படி ஒரு தமிழன் ஒரிசாவை ஆள முடியும் என்று பிரிவினைவாதத்தை பேசுவதும் பிஜேபியின் வழக்கமாக இருக்கிறது. ஒரிசாவின் பூரி ஜெகநாதர் கோயிலின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று தமிழ்நாட்டின் மீது, தமிழ்நாட்டு மக்களின் மீது திருட்டு பட்டம் கட்டுவதையும் பிஜேபி தன்னுடைய வழக்கமாக வைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இப்போது வரப்போகின்ற தேர்தலில் இந்த மாதிரி தமிழர்களை கொச்சைப்படுத்துகின்ற அவர்கள் தமிழ்நாட்டுக்குள் நுழைய முடியாது என்கின்ற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாட்டின் திராவிட மாடல் ஆட்சி 2.0, நம்முடைய முதல்வரின் 2.0 ஆட்சி மீண்டும் மலரும். மலர்த்தி காட்டுவோம், மலர வைப்போம்.